இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. புக்கிட் ஜாலில் களை கட்டிய தேசிய பயிற்சி வாரத்தின் உச்சக்கட்ட நிகழ்வு பிரதமர் தொடக்கி வைத்தார். மலேசியாவின் முதன்மை திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான NTW எனப்படும் தேசிய பயிற்சி வாரம் நேற்று தொடங்கி வரும் ஜூன் 21 வரை நடைபெறுகிறது. நாடு முழுவதும் நேரிலும் இயங்கலை வாயிலாகவும் 65,000க்கும் மேற்பட்ட பயிற்சிகளில் இளையோர் இலவசமாக பங்கேற்கலாம். இதன் தொடக்க விழா நேற்று கோலாலம்பூர் புக்கிட் ஜாலில் விளையாட்டரங்கின் கார் நிறுத்தும் இடத்தில் நடைபெற்றது. இந்த 2 நாள் விழாவை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். ஆர்வத்தோடு பங்கேற்ற மாணவர்களையும் பங்கேற்பாளர்களையும் அவர் பெரிதும் பாராட்டினார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்முடன் கலந்து கொண்டார். மலேசியா 2025 ஆசியான் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்ததை ஒட்டி முதன்முறையாக அனைத்து ஆசியான் நாட்டவர்களுக்கும் இந்த NTW பயிற்சிகள் திறக்கப்பட்டுள்ளன. AI அதிநவீன தொழில்நுட்பம், இலக்கவியல் உருமாற்றம், பசுமை தொழில்நுட்பம், தலைமைத்துவம், மென் திறன்கள் உட்பட பயிற்சிகள் இதில் இலவசமாக வழங்கப்படும். SST வரியின் விரிவாக்கம் B40 மற்றும் M40 குடும்பங்களை சேர்ந்த 5.4 மில்லியன் மக்களுக்கு பயனளிக்கும். ஜூலை 1 முதல் SST எனப்படும் விற்பனை மற்றும் சேவை வரி விதிப்பு விரிவாக்கம் காண்பதன் மூலம் B40 முதல் M40 குடும்பங்களை சேர்ந்த 5.4 மில்லியன் மக்கள் பயனடைவர். கருவூலத்தில் தலைமை செயலாளர் டத்தோ ஜோஹன் மஹமூத் மேரிகான் அவ்வாறு கூறினார். இந்த புதிய கொள்கையின் வாயிலாக அரசாங்கத்தின் வருவாய் அதிகரித்து அதனை குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் பெறுவோருக்கு வழங்க முடியும் என்றார் அவர். சாரா எனப்படும் சமகான் அனாஸ் ரஹ்மா உதவி திட்டத்தின் மூலம் இது மக்களுக்கு போய் சேரும். மாதத்திற்கு 50 முதல் 200 ரிங்கெட் வரையிலான இந்த சாரா உதவியின் மூலம் மக்கள் மைகார்டு அட்டையை பயன்படுத்தி அத்தியாவசிய பொருட்களை வாங்கிக் கொள்ளலாம். அதே சமயம் SST விரிவாக்கத்தின் தாக்கங்களிலிருந்து B40 M40 வர்த்தகத்தினரை காப்பாற்றும் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் எடுத்துள்ளது. அவசியமற்ற பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கு மட்டுமே SST விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை அதற்கு சான்று என ஜோஹன் மஹமூத் தெரிவித்தார். 726 எய்ம்ஸ் மாணவர்களுக்கு 18 மில்லியன் ரிங்கிட் MIED-யின் உபகார சம்பளம் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழங்கினார். கல்வியே வாழ்க்கையின் வெற்றிகரமான திறவுகோல். அதை உணர்ந்தே மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ S. விக்னேஸ்வரன் அடிக்கடி கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வருகிறார். அதற்கேற்ப மாய்காவின் கல்வி உபகாரமான MIED மூலமாக நம் மாணவர்களுக்கு ஏராளமான கல்வி உதவிகள் அவரது முயற்சியில் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எய்ம்ஸ் பல்கலைக்கழக மாணவர்கள் 726 பேருக்கு MIED கல்வி உபகார சம்பளத்தை தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் வழங்கியுள்ளார். கெடா பெடோங்கில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழக கேம்பஸ் வளாகத்தில் நேற்று அவர்களுக்கு காசோலைகள் வழங்கப்பட்டன. எய்ம்ஸ் இயக்குனர் வாரிய உறுப்பினர் டத்தோ செல்வகுமார் முகையா, MIED இயக்குனர் வாரிய உறுப்பினர்களான டத்தோ M. அசோஜன், தான் ஸ்ரீ SA SK தேவமணி, டத்தோ P. கமலநாதன், எய்ம்ஸ் துணைவேந்தர் டாக்டர் கதிரேசன் உள்ளிட்டோரும் இந்நிகழ்வில் பங்கேற்றனர். முழு உபகார சம்பளம், பகுதி உபகார சம்பளம் என மொத்தமாக 18 மில்லியன் ரிங்கிட் நிதி வழங்கப்பட்டது. ஆக அதிகமாக ஃபவுண்டேஷன் படிப்புகளுக்கு 194 பேருக்கும், மருத்துவ படிப்புக்கு 168 பேருக்கும், மருந்துக படிப்புக்கு 81 பேருக்கும், பல் மருத்துவத்திற்கு 78 பேருக்கும் உபகார சம்பளம் வழங்கப்பட்டது. சிறுவர் ஆபாச தளங்களுடன் இணைக்கப்பட்ட 1 லட்சம் மலேசிய IP முகவர்கள் கவலை எழுப்புகின்றனர். மலேசிய இணைய நெறிமுறை அதாவது IP முகவர்கள் சிறார்களை உள்ளடக்கிய ஆபாச வலைதளங்களை வலம் வருவது அதிகரித்து வருகிறது. கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட போலீஸ் தரவுகளின்படி 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட மலேசிய IP முகவரிகள் குழந்தைகள் ஆபாச வலைதளங்களை அணுகியுள்ளதாக குற்றவியல் ஆய்வாளர் ஷாகுல் ஹமீத் அப்துல் ரஹீம் கவலை தெரிவித்தார். 2015ஆம் ஆண்டில் குழந்தைகள் ஆபாச வலைதளங்களை அணுகியதாக கண்டறியப்பட்ட 17,000 மலேசிய IP முகவரிகளிடம் ஒப்பிடுகையில் இது மிகப்பெரிய அதிகரிப்பாகும்.
தவிர 13 முதல் 15 வயதுக்குட்பட்ட குழந்தைகளில் சுமார் 50 விழுக்காட்டினர் பல ஆண்டுகளுக்கு முன்பு WeChat செயலி மூலம் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்துள்ளனர். எனவே சைல்டு குரூமிங், அதாவது வயது வந்த ஒருவர் குழந்தைகளை பாலியல் ரீதியாக சீண்டும் நோக்கத்தோடு உறவை வளர்க்கும் கலாச்சாரத்தை இனியும் ஒரு சிறிய பிரச்சனையாக கருதாமல் கடுமையாக அணுக வேண்டும் என சாகுல் ஹமீத் சொன்னார். ஜொஹூர் போலீஸ் தலைவர் குமாரை குறிவைக்கும் போலியான AI வீடியோ வைரல். தன்னை போல தோற்றமளிக்கும் ஒருவர் தத்தோ அப்துல் மாலிக் என்ற நபரிடம் நிதியுதவி பெற்றதாக கூறிக்கொண்டதில் வைரலாகி வரும் வீடியோ போலியானது என ஜொஹூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் எம் குமார் தெளிவுபடுத்தியுள்ளார். அது முழுக்க AI அதிநவீன தொழில்நுட்பத்தின் உருவாக்கப்பட்ட வீடியோ. தன் மீது போடப்பட்ட பொய்யான குற்றச்சாட்டு அதுவாகும் என அவர் அறிக்கை ஒன்றின் மூலம் கூறியுள்ளார். இதையடுத்து அந்த போலி வீடியோ குறித்து ஜொஹூர் போலீஸ் ஊடக பிரிவு போலீசில் புகார் அளித்துள்ளது. இந்த விவகாரம் குறித்து சட்டத்தின் கீழும் ஆக 82வது 1998ஆம் ஆண்டு தொடர்பு மற்றும் பல்லுடக்க சட்டத்தின் கீழும் விசாரிக்கப்படுகிறது. AI போன்ற தொழில்நுட்பங்களை தவறாக பயன்படுத்தி மோசடி செய்வதையும் அவதூறு பரப்புவதையும் தமது தரப்பு கடுமையாக கருதுவதாக கூறிய டாக்டர் குமார், இந்த செயல்கள் எந்த ஒரு தனிநபர் மற்றும் அதிகார தரப்பின் நற்பெயரை பாதிக்கும் ஆபத்துவையாகும் என்று அவர் கூறினார். அதிசைஃப் இருக்கை 1998 விமான விபத்தில் உயிர் தப்பிய தாய்லாந்து நடிகரின் இருக்கையும் ஏர் இந்திய விமான விபத்தில் உயிர் தப்பியவரின் இருக்கையும் 11A. இந்தியா அகமதாபாத்தில் ஏர் இந்திய விமான விபத்தில் உயிர் பிழைத்த ஒரே பயணியான ரமேஷ் விஸ்வாஸ்குமார் அமர்ந்திருந்த 11A இருக்கை குறித்து ஒரு சுவாரஸ்ய தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது 27 ஆண்டுகளுக்கு முன் நிகழ்ந்த தாய் ஏர்வேஸ் விமான விபத்தில் உயிர் தப்பியவருக்கும் உள்ள ஒற்றுமையே அது. 1998 டிசம்பரில் நிகழ்ந்த அந்த விபத்தில் 146 பேரில் 101 பேர் பலியானார்கள். உயிர் தப்பியவர்களில் ரமேஷ் விஸ்வாஸ் மாதிரி 11A இருக்கையில் அமர்ந்திருந்த தாய்லாந்து நடிகரும் பாடகருமான திரு ஜேம்ஸ் ருவாசாங் கோயிலஸும் அடங்குவர். இந்த ஏர் இந்தியா விபத்து குறித்து தனது ஃபேஸ்புக்கில் இட்ட பதிவில் அவர் தகவலை பகிர்ந்து கொண்டார். என் உயிர் பிழைத்ததற்கே தனக்கு வாய்ப்பு கிடைத்த 2வது வாய்ப்பு என வருணித்த ஜேம்ஸ் வராசும் ஏர் இந்தியா விபத்தில் ஒரே ஒருவராக உயிர் பிழைத்த ரமேஷ் மயிர் கூச்செறிதலுக்கு சமம் என்றார். குவாந்தான் கேளிக்கை விடுதிகளில் 85 வெளிநாட்டு GROக்கள் கைது. பஹாங் குவாந்தானில் 6 கேளிக்கை விடுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் வாடிக்கையாளர்களை மகிழ்விக்கும் 85 வெளிநாட்டு GRO பெண்கள் கைதாகினர். இன்று அதிகாலை 1 மணி அளவில் ஏக காலத்தில் அச்சோதனைகள் நடத்தப்பட்டதாக பஹாங் குடிநுழைவு துறையின் இயக்குனர் நூர் ஃபரிசா இசான் தெரிவித்தார். கைதானவர்களில் 81 பேர் தாய்லாந்து பெண்கள், 4 லாவோஸ் நாட்டவர்கள். இது தவிர வேலை பெர்மிட் தவறாக பயன்படுத்தியது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 14 வெளிநாட்டு ஆடவர்கள் கைதாகினர். அவர்களில் 12 பேர் வங்காளதேசிகள், தலா ஒருவர் ஏமன் நாட்டவர், சீன பிரஜை என நூர் ஃபரிசா சொன்னார். கைதானவர்கள் பெரும்பாலும் கட்டுமானம் மற்றும் துப்புரவு துறைகளில் வேலை பெர்மிட் வைத்துள்ளனர். ஆனால் கேளிக்கை மையங்களில் சட்டவிரோதமாகவும் அவர்கள் வேலை பார்ப்பது கண்டறியப்பட்டது. அவர்கள் அனைவரும் பெராராவில் உள்ள கெமமான் குடியிருப்பு தடுப்பு முகாமுக்கு அனுப்பப்பட்டனர். அந்த 6 கேளிக்கை மையங்களும் ஏற்கனவே சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டவையாகும். WPAM 2025 இரவு ஆகஸ்ட் 9 நடக்கிறது. 400க்கும் மேற்பட்ட இந்திய திருமண தொழில் வல்லுநர்கள் பங்கேற்பு. மலேசிய இந்திய திருமண தொழில் வல்லுநர்கள் சங்கமான WPAM தனது காலா விருந்து நிகழ்வை 2வது முறையாக நடத்துகிறது. மலேசியாவில் உள்ள சிறந்த இந்திய திருமண தொழில் வல்லுநர்களை ஒன்றிணைக்கும் ஒரு பிரத்யேக மாலை நேர நிகழ்ச்சியான இந்த WPAM 2025 ஆகஸ்ட் 9ஆம் தேதி ஸ்லாங்கூர் பிளான் தியேசர் மாநாட்டு மையத்தில் நடைபெறும். 400க்கும் மேற்பட்ட திருமண புகைப்படக்காரர்கள், முக ஒப்பனையாளர்கள், மண்டபங்களை அலங்காரம் செய்பவர்கள், கேட்டரிங் நடத்துனர்கள், திருமண பூ அலங்காரம் செய்பவர்கள், இசைக்குழுக்கள், திருமண மண்டப உரிமையாளர்கள் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர்.
செலாயாங் KIP ஹோட்டலில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஏற்பாட்டு குழு தலைவர் வேதகுமார் ராஜகோபால் இந்த விவரங்களை வழங்கினார். ஏற்பாட்டு குழு துணைத் தலைவர் ராஜேந்திரன் சுகுமாரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இவ்வேளையில் இந்திய திருமண தொழில் நடத்துனர்கள் எதிர்நோக்கி வரும் சவால்கள் மற்றும் பிரச்சினைகள் குறித்தும் செய்தியாளர்களிடம் விளக்கப்பட்டன. இந்தியாவின் IIGL கழகத்தின் ஆசியாவுக்கான கௌரவ இயக்குநராக மலேசியாவின் பத்மசீலன் நியமனம். கோபியோ மலேசியா பாராட்டு. இந்தியாவின் நிர்வாக மற்றும் தலைமைத்துவ கழகமான IIGL-இன் ஆசியாவுக்கான கௌரவ இயக்குநராக மலேசியாவை சேர்ந்த சிறந்த இளம் தலைவரும் சமூக ஆர்வலருமான பத்மசீலன் நியமிக்கப்பட்டுள்ளார். இது மலேசியாவுக்கு, குறிப்பாக இந்தியர்களுக்கு கிடைத்த கௌரவம் என இந்திய வம்சாவளியினருக்கான உலக அமைப்பான கோபியோவின் மலேசிய கிளை பாராட்டியுள்ளது. இந்த நியமனம் கன்ஃபெடரேஷன் ஆஃப் யங் லீடர்ஸ் ஆஃப் இந்தியா தலைமையிலான ஒருங்கிணைப்பின் கீழ் வழங்கப்பட்டதாகும். இது சீலனின் ஆற்றல் மிக்க கட்டமைப்பு, இடைவெளி, கடந்த இளைஞர்கள் முன்னேற்றத்தில் அளித்த முக்கிய பங்கு மற்றும் உலகளாவிய ஒத்துழைப்பை மேம்படுத்திய முயற்சிகள் உள்ளிட்டவையும் அங்கீகரித்துள்ளது. ஆசிய இயக்குநராக அவர் நல்ல நிர்வாகத்தையும், கல்வித்துறையில் சிறந்த முன்னேற்றமும், மக்களிடையே கலந்துரையாடலையும் தூண்டும் பணியில் முக்கிய பங்கு வகிப்பார். உத்தராகண்டில் ஹெலிகாப்டர் விபத்து, ஒரு குழந்தை உட்பட 7 பேர் பலி. இந்தியாவின் உத்தராகண்ட் மாநிலத்தில் உள்ள முக்கிய புனித தலமான கேதார்நாத்துக்கு செல்லும் வழியில் ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கியதில் 7 பேர் உயிரிழந்தனர். விமானி, 5 பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தையே அவர்களாவர். முன்னதாக காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட அந்த ஹெலிகாப்டர் வெறும் 10 நிமிடம் பறந்த பிறகு காட்டுப்பகுதியில் விழுந்து விபத்துக்குள்ளானது. கால்நடைகளுக்கு தீவனம் தேடப்போன உள்ளூர்வாசிகள் ஹெலிகாப்டரை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். தொழில்நுட்ப கோளாறு மற்றும் மோசமான வானிலையே விபத்துக்கான காரணம் என கூறப்படுகிறது. இதையடுத்து தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்பு குழு சம்பவ இடம் விரைந்துள்ளது. இமயமலை பகுதியில் அமைந்துள்ள இந்த கேதார்நாத் மேடு பள்ளத்தோடு கணிக்க முடியாத வானிலைக்கு பெயர் பெற்றதாகும். இந்நிலையில் கேதார்நாத் கோவில்களில் மே 2ஆம் தேதி திறந்ததிலிருந்து அங்கு நடந்துள்ள 5வது விபத்து இதுவாகும். அகமதாபாத் ஏர் இந்தியா விமான விபத்து, 2வது கருப்பு பட்டி மீட்பு. விசாரணைக்கு தீவிரம் சேர்க்கும் தகவல்கள் இருக்கும் என நம்பிக்கை. அகமதாபாத்தில் விழுந்து விபத்துக்குள்ளான ஏர் இந்தியா விமானத்தின் 2வது கருப்பு பெட்டியும் மீட்கப்பட்டுள்ளது. இவ்விடத்தில் மொத்தமாக 274 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கருப்பு பெட்டிகள் விபத்திற்கான காரணங்களை கண்டறிய விசாரணை அதிகாரிகளுக்கு உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் கருப்பு பெட்டி விமான விபத்துக்குள்ளான இடத்தில் வெள்ளிக்கிழமை மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாகும். வியாழக்கிழமை பிற்பகலில் அகமதாபாத்தில் உள்ள விமான நிலையத்திற்கு இருந்து லண்டனுக்கு புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளானது. பயணிகள் 242 பேரில் ஒருவரை தவிர மற்ற அனைவரும் பலியாகினர். உடனடி மருத்துவக் கல்லூரி மருத்துவர்களின் மாணவர்கள் விடுதியின் மேல் மாடிக்கு மேல் விழுந்ததில் அங்கு மட்டுமே 33 பேர் உயிரிழந்துள்ளனர். துபாயில் 67 மாடி வானுயர கட்டடத்தில் ஏற்பட்ட தீப்பிழம்புகள், சுமார் 4000 குடியிருப்பாளர்கள் வெளியேற்றம். ஐக்கிய அரபு சிற்றரசின் துபாயில் 67 மாடிகளை கொண்ட மெரைன் பினாக்கல் வானுயர் குடியிருப்பு கோபுரத்தில் தீப்பற்றி கொண்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெள்ளிக்கிழமை இரவு 30வது மாடியில் ஏற்பட்ட தீ சிறிது நேரத்தில் மேல் தளங்களுக்கு கீழ்த்தளங்களுக்கு மளமளவென்று பரவியது. தகவல் கிடைத்து வந்து சேர்ந்த தீயணைப்பு மீட்பு படை அக்கோபுரத்தில் உள்ள 764 குடியிருப்பாளர்களிலிருந்து 3820 பேரையும் பாதுகாப்பாக வெளியேற்றனர். தீயின் போது கரும்புகையும் பரவியதால் பலர் மூச்சு திணறலுக்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். மற்றபடி யாருக்கும் உயிர் சேதமோ காயமோ ஏற்படவில்லை. உயரமான கட்டடம் என்பதால் சுமார் 6 மணி நேரம் போராட்டங்களுக்கு பிறகு சனிக்கிழமை காலையில் தீ அணைக்கப்பட்டது. இப்பெரும் தீ காரணமாக பிரபல குடியிருப்புகள் மற்றும் வணிக வளாகங்கள் அமைந்துள்ள துபாய் மெரினா நகர வீதிகளில் டிராம் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு தற்காலிக தங்குமிட வசதிகள் செய்து தரப்படும்.